தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். தலைவரே, இந்த லெட்டரை முழுசா படிச்சிருங்க, தயவு செஞ்சு படிச்சிருங்க அப்படின்னு தாவேக தலைவர் விஜய்க்கு அந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், அவரோட தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள், கட்சி நிர்வாகிகள், எல்லா தரப்பை சேர்ந்தவங்களும் கிட்டத்தட்ட அவரோட தொடர்புடைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 150 நபர் இணைந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதில் விஜயை மட்டும் உங்கள் கேள்வி கேட்கல, சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நேற்று வந்த அருண்ராஜ், இப்படி எல்லார் மீதுமான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு கரூர் சம்பவம் குறித்தும் பேசியிருக்காங்க. அது என்ன கடிதம், அதில் என்னென்ன இன்னும் டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதே மாதிரி விஜய் கரூருக்கு போகிறதும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பாமகவில் நீண்ட காலமாக பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு வியாழக்கிழமை மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அதில் அன்புமணிக்கு எதிராக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதனுடைய பின்னணி குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. பாமகக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை என்பது இன்னும் ஓய்ந்த பாடே இல்லை. அதுக்கு என்ன ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னா, நீங்க வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு. அதாவது சமீபத்தில் ராமதாஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இல்லையா, அங்கே வந்து இங்கே சென்னையில் தான் அட்மிட் பண்ணி அவருக்கு மருத்துவ பரிசோதனை நம்பர் நடத்தப்பட்டது. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அன்புமணி என்ன சொன்னார் அப்படின்னா, அன்புமணி மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் பார்க்கல, நம்ம தெரிஞ்ச பெருவாரியான தலைவர்கள் வந்து நேர்லையோ இல்லை தொலைபேசிலையோ வந்து ராமதாஸ்கிட்ட பேசினாங்க, வந்து நல்லா விசாரிச்சாங்க, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அன்புமணி மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் பார்க்காம இருந்தார். அதுல அன்புமணி போனாரு, அவர் ஐசியூல இருக்காரு, அதனால நான் வந்து ஐயாவை பார்க்க முடியல, உடல் நலத்தோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்னார். ஆனா அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் ஐசியூக்கே போகலங்க, ஐசியூக்கும் போகல, ஐசியூ வார்டுக்கும் போகல அப்படின்ற மாதிரி ராமதாஸ் இன்னைக்கு ஒரு கவுண்டர் பதில் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்னும் எவ்வளவு மோசமா போயிடல. அப்ப இதுல வந்து அன்புமணி போய் சொல்றாரா இல்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு கேள்வி வந்துச்சு. இவர் ஐசியூக்கு இருக்கிறதுனால நான் போகல அப்படின்னு அன்புமணி சொல்லியிருந்தார். ஆனா இவர் சொன்ன சில நேரங்கள்லயே ஜிகே மணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல ராமதாஸ் கூடவே அவரு நின்றுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராப்பகல ஐயா கூடவே இருக்கேன், அன்புமணி வந்ததாக சொல்றாங்க, அப்படி எதுவும் உனக்கு தெரியலையே அப்படின்னா செய்தியாளர் சந்திப்புலயும் சொல்லியிருந்தார். அப்பவே அன்புமணி ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அப்பா மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் இந்த நேரத்திலயாச்சும் அப்பாவை போய் சந்திக்கலாம்ல, அதுல ஏன் அரசியல் பண்றாரு அப்படின்ற விமர்சனமும் வந்துச்சு. ஆமா, இதுல வந்து அன்புமணி என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அப்பா நல்லா தான் இருக்காரு, இவங்க தான், அதாவது ராமதாஸ் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எப்படி இது எடுத்துக்கிறது, அப்பா நல்லா இருக்காரு, ஆனா நல்லா இருந்தாலுமே இவங்க எதுக்காக இப்படிலாம் சொல்றாங்க, அப்பாக்கு என்ன கண்காட்சியா, அப்பாவுக்கு எதுனா ஆசை பண்ணா எல்லாத்தையும் தொலைச்சிருவேன்ற மாதிரி ஒரு காட்டமான கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு இல்லையா. அதற்கு ராமதாஸ் என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுக்கு இந்த நிலைமை ஆனதுக்கு நீங்க தான் காரணம் அவங்க விமர்சிச்சாங்க. ஆமா, அந்த விமர்சனமும் போயிட்டு இருந்தது. அந்த அன்புமணி அந்த கருத்து பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ராமதாஸ் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மாடு மேய்க்கிற பையன் கூட இந்த அளவுக்கு கருத்தை பதிவு பண்ண மாட்டாரு, இந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அன்புமணி வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த இது மாதிரி தொடர்பெல்லாம் வேண்டாம்ப்பா, கட்சி தொடர்பெல்லாம் வேண்டாம், நானும் உங்கள்கிட்ட வந்து பல முறையும் சொல்லிட்டேன். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு பதிலை கம்பேர் பண்ணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் முன்னாடியே சொன்ன அன்புமணி வந்து தலைமை பண்பே கிடையாது, அதை மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே சொன்னேன், தலைமை பண்பு கிடையாது, இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாரு ஒரு குற்றச்சாட்டை. இன்னொரு இது ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 3 வாட்டி, மறுபடியும் சொல்றேன், நீங்க போய் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க, உங்களை சுத்தி இருப்பாங்களா சப்போர்ட்டர்ஸ், அவங்களெல்லாம் சேர்ந்து நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனா என்ன அப்படின்னா, அது ஒரு போலி அமைப்பா தான் இருக்கும், மக்கள் வந்து அந்த கட்சிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, உங்களாலேயும் வந்து எம்எல்ஏவோ எம்பியோ ஆகவே முடியாது, நீங்க அந்த கட்சியோட உறுப்பினராக இருக்கலாமே தவிர உங்களுக்கு பெருசா அங்கீகாரம் இருக்காது, அதனால வந்து தனி கட்சி யாரும் செயல்படுங்க, என்னோட பெயரையோ இல்ல அந்த கட்சியோட பெயரையோ கொடியோ பயன்படுத்த வேண்டாம், என்னோட இனிஷியல் வேணா போட்டுக்கோங்கன்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இன்னைக்கு ராமதாஸ். இனிஷியல் மட்டும் போட்டுக்க சொல்லியிருக்காரு, ஆர் அன்புமணின்னு போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க, இந்த எம்எல்ஏக்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை பாமகவுலையும் போயிட்டு தான் இருக்கு. அது மாதிரி ராமதாஸ் அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா, டிசம்பர் 30 பொதுக்குழு கூடும், அப்போ தெரியும் கட்சி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எந்த போட்டியாக இருந்தாலும் நம்ம
தேர்தல் ஆணையத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு. இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஓயலை போருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வியாழக்கிழமை மருத்துவர் ராமதாஸ் கொடுத்த பேட்டியில புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவரு இன்னொரு விஷயம், மெயினான விஷயம்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னை வந்து எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தாங்க. திமுகவிலேயே முதல்வர் பார்த்தாரு, துணை முதல்வர் பார்த்தாரு, எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, திருமாவளவன் போன்ல நலம் விசாரிச்சாரு. எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் அவர் வந்து சந்திச்சாங்க, நலம் விசாரிச்சாங்க. ஆனா புதிதாக ஆரம்பிச்ச கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மட்டும் விசாரிக்கல அப்படின்னு தனது மனக்குமுறலையும் வெளிப்படுத்தியிருக்காரு. விஜய மறைமுகமா சாடி இருக்கார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனா என்னதான் வந்து இவ்வளவு மோதல் போயிட்டு இருந்தாலும் இதுல ஒரு அடிப்படை நாகரிகம் ஒரு கேட்கறதுலயும் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு முதுபெரும் தலைவர் தமிழ்நாட்டுல இத்தனை நாளா இருக்காரு, ஒரு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்ப விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? ஏன்னா அன்புமணி மகள் வந்து விஜயெல்லாம் சந்திச்ச போட்டோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு, பார்த்துருந்தோம். அப்ப இது வெறுமனே இதை எப்படி பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு முதுபெரும் தலைவர் அப்படி ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்கிறப்ப ஒரு கேட்டிருக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அது அவரும் வந்து பெருந்தன்மையா எடுத்திருக்கலாம். ஆனா அது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயே வந்து ஒரு பெரிய மனவழியில் இருக்காருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதனாலதான் வந்து இப்போ கரூர் போறதா இருந்தது இல்லையா, அது மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து அக்டோபர் 13 அதுவும் போல, அக்டோபர் 17 அப்படின்னாங்க, அதுவும் போல. கரூர் கூட போவோம் பாருங்க, ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்லாதீங்க, மனவழி. ஆமா இல்ல, அது நான் டீட்டெயில்டா வரேன். அதுக்கு முன்னாடி இந்த பாமக மேட்டர் பேசும்போது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கட்சியுமே வந்து தேர்தல் இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு உட்கட்சி மோதலை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில மோதலை சால்வ் பண்ணிட்டு தேர்தல் வெற்றியை நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு இப்போ இந்த வருஷமே முடிய போது, இன்னொரு 4 மாசத்துல வந்து தேர்தல் இருக்கிற சமயத்துல இன்னும் அன்புமணி ராமதாசும் சேர்ந்து வரமாட்டாங்களே, கட்சிக்குள்ளேயே வந்து பல பிரிவுகள் என்பது போயிட்டு இருக்கு. இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? கூட்டணி பாமக வந்து தனித்து போட்டியிட்டாலும் வந்து அந்த அளவுக்கு பெருசா நம்பர்ஸ் வராது. ஆனா கூட்டணியோட தான் போட்டி போட்டிருக்காங்க இல்லையா? அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல எந்த கட்சியோட அவங்க கூட்டணி வைப்பாங்க? ராமதாஸ் தலைமை ஏற்றுக்கொண்டு மக்கள் ஆதரிப்பாங்களா, இல்ல அன்புமணி வந்து ஒரு சொன்னது போல தனி கட்சி ஆரம்பிச்சு அவரு தனியா இறங்க போறாரா அப்படின்ற பல குழப்பங்கள் கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நீங்க சொன்னது போல பொதுக்குழுக்கு அப்புறமாச்சு கட்சியில ஒன்று கூடி வந்து ஒரே தலைவரை ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ வந்து விஜய் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்டோபர் 13 ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இங்க என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி, அவங்க கட்சியில என்ன ஒரு வகையான ஒரு குழப்பம் பண்றாங்க அப்படின்னா, சடனா ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறாங்க. இப்போ கரூருக்கு போனதே வந்து அவங்க ஸ்கெட்யூல் படி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் தான் கரூருக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் டக்குன்ட்டு கரூர் வந்து செப்டம்பர் மாதம் மாற்றின திட்டத்தை மாற்றினாங்க இல்லையா, மாற்றி டக்குன்ட்டு ஒரு 4-5 நாள் கூட கேப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டக்குன்ட்டு உடனே மாற்றி பர்மிஷன்லாம் கேட்டாங்க, உடனே கரூர் வந்து போனார். அதே மாதிரி தான் வந்து இப்போ அக்டோபர் 13 அப்படின்னாங்க. அக்டோபர் 13 வந்து விஜய் வரல. ஆனால் அடுத்த 4 நாளுக்குள்ள விஜய் வந்துடுவார் அக்டோபர் 17 அப்படின்னாங்க. இப்போ நாளைக்கு அக்டோபர் 17, அதுவும் விஜய் வரப்போறது இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த குறுகிய காலத்திலேயே ஒரு சின்ன டியூரேஷன்லேயே வந்து டக்குன்னு ஒரு திட்டத்தை போடுறது, திட்டத்தை மாத்துறது, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 17 போக மாட்டாருங்க, எதுக்காக போக மாட்டாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்னும் அவர் வந்து அந்த இருந்து அந்த துயரத்திலிருந்து மீண்டு வெளியில வரல, இன்னும் அது நினைப்பாவே இருக்காரு. அவங்க வீட்டிலேயே புல்லு புண்டெல்லாம் முளைச்சிடுச்சு புதைச்ச இடத்துலயே, அவங்களே மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போகதான் முயற்சி பண்றாங்க. ஆனா அதற்குள்ளவாவது நீங்க போய் ஆறுதல் சொல்லணும்ல. அடுத்த வருஷம் சொல்றது ஆறுதலா அப்படி இருக்கும். இப்போ இதுவரைக்கும் வந்து சில குடும்பங்கள்ட்ட வீடியோ கால் மூலமா விசாரிச்சிருக்காரு, அது பண்ணிருக்காரு. ஆனா எல்லா குடும்பங்கள்ட்டையும் பேசினாரான்னு சொன்னா கேள்விக்குறிதான். அந்த வீடியோ கால் பேசப்பட்ட டைம்லேயே வந்து அந்த தாவிக நிர்வாகிகளா இருப்பாங்களே, அவங்க வந்து எல்லா குடும்பத்தையும் சொல்லியிருக்காங்க போல் இருக்கு, விரைவில் கரூருக்கு விஜய் வரப்போறாரு, அவங்கள்ட்ட வந்து சந்திப்பாருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு காத்திருந்திருக்காங்க போல விஜய் வருவார் அப்படின்ட்டு. ஆனா தேதி அவங்கள்ட்ட சொல்லப்படல. சரி இப்பயாச்சும் சொல்லிடலாமன்னு கேட்கும் போதுதான் இங்கேயே வந்து இன்னும் விஜய்கிட்ட கன்ஃபார்மா டேட் வரல, விஜய் வந்து இன்னும் வந்து முடிவு பண்ணாம பெரிய குழப்பத்தில் இருக்காரு. என்ன குழப்பம்னு தான் புரியல எனக்கு ஆக்சுவலா. என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுக்குது, இடம் தர மாட்டேங்கிறாங்க, அதனால பேசாம அங்க இருக்கிற அனைவரையும் அழைச்சிட்டு வந்து பனையூர்ல வச்சு ஆறுதல் சொல்லலாமா அப்படின்னு இருக்காரு. ஆனாலும் அது இன்னும் களத்துல நேர் எதிராக தான் பிரதிபலிக்கும். நம்ம அப்படி ஒரு முடிவு செய்ய வேணாம் அப்படிங்கிற ஆலோசனையும் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே புசியானந்த் போன்றவரும் அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க. அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ தீபாவளிக்கு முன்னாடி விஜய் போயிடுவார் அப்படிங்கறதா வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க தீபாவளிக்கு வரைக்கும் வரமாட்டார் விஜய், தீபாவளிக்கு அப்புறமாச்சு விரைவில் வருவாருன்னு தான் சொல்றாங்களே தவிர, தீபாவளி போகாம தீபாவளி தாண்டி போனார்னா அது இன்னும் களத்துல பேக் ஃபயர் ஆகும்.
அவங்க இந்த தீபாவளி இழந்துட்டு இருக்காங்க. இறந்து போன 41 குடும்பமும் ஆமா. இந்த தீபாவளி கொண்டாட முடியாத சூழல்ல இருக்காங்க. அப்ப விஜய் தீபாவளி கொண்டாடிட்டு அங்க போவாருங்கிறது களத்துல அது வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதனால முடிந்த வரைக்கும் தீபாவளிக்குள்ள போகிறதுக்கான திட்டங்கள் தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா அவங்க சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கும் திட்டம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. பனையூர்ல இருந்து அதுக்கு திட்டமே இல்ல, தீபாவளிக்கு அப்புறம் தான் விஜய் கண்டிப்பா போவாரு. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சொன்னது போல எல்லாத்தையும் மொத்தமா பனையூர் கொண்டு வந்துடலாமா? ஏன்னா இன்னொரு வகையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஆளுங்கட்சி மட்டுமே குறை சொல்றது இப்படி ஏத்துக்க முடியும்னு தெரியல. அவங்க சைடுல வந்து அந்த இடம் திருமண மண்டபம் ஆகட்டும், அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து ஆளுங்கட்சி பிரசார் பண்றாங்கன்ற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் அங்க பிக்ஸ் பண்ண மண்டபமே பிஜேபி காரரோட மண்டபம்ங்கிறது பல நாளுக்கு முன்னாடியே வெளியான செய்தி தான். ஆனா அதுல என்ன தாமதம்? ஏன் பிஜேபி காரரை போய் திமுக மிரட்ட முடியுமா? மிரட்டினா அது அரசியல் ரீதியான ஒரு சத்தம் இல்லாம இருந்துருமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விதான். பிஜேபி காரர் அப்பவே வந்து இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டாங்களா எங்களுக்கு வந்து நீங்க யாருங்க மிரட்டுறது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. அப்ப இப்படி எல்லாம் ஒரு காரணம் போட்டு எதற்காக விஜய் வந்து சந்திப்பை தாமதப்படுத்துறார்? அப்ப உண்மையான காரணத்தை எல்லாம் சொல்லிடலாம். ரெடி பண்றதுல கஷ்டப்படுறாங்களோ நம்ம தெரியல. அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு வந்து எனக்கு அது கஷ்டமானு தெரியலங்க. அவங்க ஊழல் இல்லாத கட்சி இப்பதானே புதுசா வராங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு வரலாம்? விஜய்ட்டே வந்து அந்த அளவுக்கு ஒரு பணம் இருக்கும் இல்லையா? சினிமால சம்பாதிச்சிருப்பாரு. அதை வச்சுதான் அரசியலுக்கே வராரு. இப்போ இத்தனை பரப்புரை பண்றது, இத்தனை ஏற்பாடுகள் பண்றது, தனி பிளைட் எல்லாம் போறதுக்கு அப்படின்னா அந்த பணம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்படிப்பட்ட செல்வந்தமான தலைவர் வந்து இவ்வளவு நாட்களா வந்து அந்த மக்களுக்கு எதுவும் கொடுக்காம இருக்காரு, இழப்பீடு கொடுக்கல. அட்லீஸ்ட் நீங்க போராட்டினாலும் அந்த குடும்பத்தோட அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி ஆன்லைன் மூலமா அனுப்பிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நேர்ல தான் போய் கொடுக்கணும். அதான் முறை. ஆக்சுவலா நீங்க போராட்டினாலும் கட்சி நிர்வாகிகள் போய் நேர்ல பார்த்து கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலா இருக்கும். அதுவும் பண்ணல அப்படின்னாலும் சரி கூடி சீக்கிரம் ஏதோ ஒரு வகையில் இழப்பீடு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தொடர்ந்து உண்மை வெளிவருங்கிறாரு. உண்மை வெளிவருதோ இல்லையோ முதல்ல தாவேகா தலைவர் பனையூர் விட்டு வெளில வருவாரா அப்படிங்கறதா எல்லாருக்குமான ஒரு கேள்வியா இருக்கு. இதை அவரோட அமைதி வந்து ஒரு பக்கம் வந்து அவருக்கு குழப்பத்திட்டு இருக்காருன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் விஜயோட அமைதி ஆபத்தானது கூடன்னு சொல்லிட்டு தான் பல பேர் சொல்லிட்டு வராங்க. அமைதி, குழப்பம், மன உளைச்சல் எல்லாம் ஒரு வாரம் அதிகபட்சம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் முடங்கியே கிடக்கூடாது, வெளில வந்தானே ஆகணும். அப்போ இவர் முடங்கியே கிடக்கிறாருன்னா அது பின்னணியில பல அரசியல் கணக்குகள் பேசதான் படும், பல ஊகங்கள் செய்யும். எல்லாமே வந்து விமர்சனத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல இதெல்லாமே வந்து நடந்துருச்சு, நடக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு இருந்தாலும் நடந்ததுக்கு முதல் காரணம் வந்து விஜய் தான் சொல்றாங்க இல்லையா? விஜய் தான் முதல் காரணத்தை ஏத்துக்கிட்டு அவர் தான் பொறுப்பை ஏத்துக்கிட்டு இப்பயாச்சும் வெளியில வந்து இன்னும் கரூர் பயணத்தை தாமதிக்க வேண்டாம், தீபாவளிக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க, இதுக்கு வராம இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அவரோட பொங்கல் கழிச்சதும் பிளான் வச்சிருக்காரு. நம்ம கூட்டணி மாறினதுக்கு அப்புறம் கூட்டணி பாதுகாப்பு வருவார்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தாவேகாக்குள்ள நடக்கிற அந்த குளறுபடி இருக்குல்ல, 2ஆம் கட்ட தலைமை சரியில்லை, அந்த தலைவர்கள் இன்னும் ஸ்டடி பண்ணணும், இன்னும் உங்களை நல்லா வலுப்படுத்தணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் பொதுவெளியில நிறைய விமர்சனங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் வச்சுட்டு இருந்தாங்க விஜய் மேல. ஆனா முதல் முறையா விஜயை ஆதரிக்கக்கூடியவங்க, விஜயின் நண்பிகளாக இருக்கக்கூடியவங்க, விஜயின் தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க ஒரு 150 பேர் சேர்ந்து ஒரு கடிதத்தை விஜய்க்கு எழுதி அது பொதுவெளியிலையும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வெளியிட்டதெல்லாம் அபிஷியல் டிவிகே விங்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த அமைப்பை சேர்ந்த பலர் தான் வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அந்த கடிதத்துல பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, விஜய்க்கு எதிராக, ஆமா விஜய்க்கு எதிராக இல்ல, அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியும் அவர் ஒரு செல்ல கடிதல்ங்கிறப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சுட்டி காட்டுறாங்க, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு பாருங்க அப்படின்னு. அதனாலதான் சொல்றாங்க ஃப்ரம் தி ஹார்ட்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் வாரியர்ஸ், கட்சியோட பார்ட்டி கேடர்ஸ், அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நண்பிகள் எல்லாத்தையும் போட்டு தான் அந்த லெட்டரே தொடங்குறப்ப அண்ணா தயவு செஞ்சு இந்த கடிதத்தை முழுசா படிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய தொடர்பு கொள்ள முடியாது அப்படிங்கறது இந்த கடிதத்தோட முதல் வரியிலேயே அவங்க சொல்லிடுறாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க அப்படிங்கிறாங்க. அதுல என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி 41 பேர் கரூர்ல இறந்து போனாங்க, அந்த வலிக்கு வேதனை எங்களுக்கு இருக்கு, எங்க மனம் ரொம்ப கனத்து போய் தான் இருக்கு, ஆனாலும் நம்ம இதுல இருந்து மீண்டு வந்துருவோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம், நிச்சயமாக நம்ம பெரிய வெற்றியை அடைவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதற்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கட்சி ஏன் வந்து ஒரு நிலையான ஒரு செயல்பாட்டில் இருக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தொடர்ந்து பேசுங்க, வாரம் வாரம் ரிப்போர்ட் கேளுங்க அவங்கள்ட்ட. மாவட்ட செயலாளர்கள்லாம் இன்னும் பல மாவட்டங்களுக்கு போடப்படாமலே இருக்கு, அதெல்லாம் ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கடுத்து வேற சில விஷயங்கள் என்ன பேசுறாங்கன்னா, அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளரா ஐஆர்எஸ், அவர் கொள்கை பரப்பு செயலாளர் பேர் இருக்கு, அவர் இதுவரைக்கும் ஏன் கொள்கை பரப்புல ஏன் இதுவரைக்கும் ஈடுபடவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா போன்றவர்களோட பணி என்ன, அவர் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர்னு சொல்றீங்க, தேர்தலுக்காக என்னென்ன வேலை பார்த்திருக்காரு, அவரு எதுவுமே பண்ணலையே. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காருல்ல ஜான் ஆரோக்கியசாமி, அவரு தேர்தலுக்காக என்னென்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் பண்றாரு, ஒரு எலெக்ஷன் ரீதியா கேண்டிடேட் சூஸ் பண்ணாரா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே, ஏன் இன்னும் கட்சி இவ்வளவு ஐடியலா இருக்கு, இன்னும் ஆக்டிவா எப்ப ஆவீங்க,
புசி ஆனந்த் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். இணை செயலாளரா இருக்கக்கூடியவர் சிடிஆர் நிர்மல்குமார். அந்த சிடிஆர் நிர்மல்குமார் ஏன் இன்னும் எதுலையுமே போய் முன்ன போய் அவர் போய் மனு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாத்துக்கும் இன்னமும் பொதுச் செயலாளர் தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறீங்க, அது மாதிரி விஜயும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்தி காட்டியும் அதே நேரத்தில் அண்ணங்கிற அடிப்படையிலும் சில விஷயங்களை ஆதங்கத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து சரியான ஒரு பதிவு தான் சொல்லலாம். ஏன்னா அக்கறை கொண்ட உள்ளங்களால் எழுதப்பட்ட கடிதம் அப்படின்றனால அவர் இந்த கடிதத்தை கன்சிடர் பண்ணி இப்பயாச்சும் அவர் போக்கை வந்து மாத்திக்கணும், இப்பயாச்சும் ஒரு முழு நேர அரசியல்னா என்ன, எப்படி தொண்டர்கள் அரசியல் படுத்தணும், எப்படிலாம் வந்து அவங்களை அடுத்த கட்ட தேர்தலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், பரப்புரைனா என்ன, எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் எப்படி தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தணும் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்றாங்க. ஒரு பெருங்கூட்டம்னா அதை வந்து நம்ம ஒரு கூட்டமா இல்லாம அது சிந்தனை ரீதியா நம்ம மாத்தணும், அமைப்பு ரீதியா அவங்களை சித்தாந்த ரீதியா அவங்கள ஒன்றுபடுத்தணும். ஏன்னா அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதாக அவங்களும் உணர்றாங்க. உணர்ந்ததன் அடிப்படையில இப்படி ஒரு 2 பக்க கடிதமா திரு விஜய்க்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. இது அவர் படிப்பாரா, படித்து இதுல இருந்து உள்ள போவாங்களா, பார்வைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு சோஷியல் மீடியால போட்டுட்டு போட்டுமே அப்படின்ற அந்த நம்பிக்கை தான். ஏன்னா கண்டிப்பா படிப்பாருன்னு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்கலாம். எதுக்கு சோஷியல் மீடியா போடுறாங்க அப்படின்னா இதோட போவாது, அதை தெரிஞ்சுதான் சோஷியல் மீடியால தட்டி விட்டா எல்லாரும் படிச்ச மாதிரி இருக்கும், விஜய்க்கும் இது போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு விஜயோட பதில் எப்படி இருக்க போகுது, அதை தொடர்ந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய்ஸ் படத்துல செந்தில் வந்து ஒரு டைரி வச்சிருப்பாரு, தம்பி இந்த கோவில்ல போய் இந்த நேரத்துல போனீங்கன்னா கரெக்டா சாப்பாடு கிடைக்கும், புளியோதரை கிடைக்கும்னு ஒரு பர்ஃபெக்ட் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வியர்ட் நியூஸ்லயும், அதாவது வினோத செய்திகள்லயும் அப்படி ஒரு நபர் இடம் பிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தெலுங்கானா ஹைதராபாத்ல மணிஷ் தமேஜா அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. அவரு தான் இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னா, எல்லாரும் கிரெடிட் கார்டா அப்பா ஆளை ஒடுங்கடா சாமின்னு பின்னங்கால் பெடரிகள் அடிபட தெரிச்சு ஓடுவோம் இல்லையா, கிரெடிட் கார்டை பார்த்தாலே பயமா இருக்கும், கடல்ல கொண்டு கோத்து விட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மனுஷன் 1638 கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு. அத்தனை கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது கூட ஆச்சரியம் இல்ல, அதெல்லாம் சரியா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்தந்த கிரெடிட் கார்டுக்கு யூஸ் பண்ணா சில இடத்துல கேஷ்பேக்ஸ் வரும், சில இடத்துல ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வரும், இதையெல்லாம் சரியா யூஸ் பண்ணிருக்காரு. அதனால அவர் கடனே வாங்காம இருந்திருக்காரு. கடனே வாங்காததுனால கின்னஸ் சாதனையிலே இடம் பிடிச்சிட்டாரு அவரு. வேலையா இருக்கும் அவருக்கு, எந்த காரணத்தை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் பயணமே இப்படிதான் போயிட்டு இருக்காரு, வாழ்க்கை பயணமே இப்படிதான் ஓடுது, வண்டி இப்படிதான் ஓட்டிட்டு இருக்காரு அவர். என்ன அப்படின்னா, அவர் வந்து தேவையில்லாத செலவுகள் பண்றதை விட எதுக்கு எந்தெந்த செலவு பண்ணணும், எந்த கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணாலும் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரும், இந்த கிரெடிட் கார்டுக்கு என்ன கேஷ்பேக் கொடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாராம். அதன் மூலமாக ஒரு ஹோட்டல் போறாரு அப்படின்னா, ரூம் போறாரு தங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரெடிட் கார்டு, ஒரு ஏர்போர்ட் போறாருன்னா டிக்கெட் போறதுக்கு அந்த கிரெடிட் கார்டு, இப்படிதான் பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. ஆனா இது இப்ப பண்ணல, அவர் இப்ப பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எல்லாம் வந்து இல்லையா, கொரோனா காலம் அந்த இந்த டைம்ல எல்லாம் அவர் வந்து இதற்கான ஒரு இதை பயன்படுத்திக்கிட்டாராம். ஏன்னா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனாலதான் நான் பயன்படுத்தினேன், அதே மாதிரி நிதியையும் டெக்னாலஜியும் சரியா யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு கடன் இல்லாம வண்டி ஓடுறதுக்கு என்ன சாதனையில நான் இடம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்காண்டி 1600 கிரெடிட் கார்டு வாங்குறது 1638 வச்சிருக்காரு தலைவர். இன்னும் நிறைய வாங்க வர போல் இருக்கு இருக்கிற வரைக்கும். ஓகே பிரித்தி, நீங்க நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.